வணக்கம் நேர்களே, இது சோல்கர் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வழங்கும் சத்தியம் சாத்தியமே. இந்த நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த பிரமுகர்களோடும், ஊடகத்துறை நண்பர்களோடும், சமூக ஆர்வலர்களோடும், பெண்ணியவாதிகளோடும் உங்களையும் இணைத்து கொண்டு தினமும் இந்த அரங்கத்தில் நாம் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் திராவிட இயக்க அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் இடையிலான முரண்பாடுகள் குறித்தும் போராட்டங்கள் குறித்தும் நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம். தொடர்ந்து சமீப காலமாக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை மூலமாக நீங்களும் அறிந்திருப்பீர்கள். ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் சில மாதங்களுக்கு முன் தெரிவித்த ஒரு கருத்து பல்வேறு விமர்சனங்களையும் பல்வேறு சர்ச்சைகளையும் பல்வேறு விவாதங்களையும் ஏற்படுத்தியிருந்தது. திராவிடத்தால் தான் தமிழ் தேசியம் வீழ்ந்து போனது, அழிந்து போனது. திராவிட இயக்க கட்சிகளாலும் அந்த திராவிட இயக்க அரசியலாலும் தான் தமிழன் இன்றைக்கு முன்னேறாமல் இருந்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். அது நடந்து அதன் தொடர்ச்சியாக பல்வேறு விவாதங்கள். அதன் ஒரு பகுதியாக திமுக தலைவர் கருணாநிதி சமீபத்தில் நடைபெற்ற அந்த கட்சியினுடைய இளைஞரணி விழா ஒன்றில் பேசுகின்ற பொழுது திராவிடத்தை ஏற்காதவர்களை புறம் தள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். திராவிட இயக்கங்களாலும் திராவிட அரசியலாலும் வளர்ந்தவர்கள் இன்றைக்கு அதை விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்று அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்களும் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியது. தொடர்ந்து சமீப காலங்களாக இந்த போர் ஒரு பனிப்போராகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த இரண்டிற்கும் இடையிலான முரண்பாடுகள் என்ன, எங்கு முரண்படுகிறார்கள்? திராவிட இயக்க சித்தாந்தம் பேசுபவர்களும் தமிழ் தேசிய அரசியல் பேசுபவர்களும் எங்கு முரண்படுகின்றார்கள் என்ற தளத்தில் நின்று இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் தொலைபேசியின் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இயலாது என்பதை மிகுந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக தமிழ் தேச பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவர் பே மணியரசன் அவர்கள் நம்மத்தில் இணைந்திருக்கின்றார். திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் சுப வீரபாண்டியன் அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கின்றார். இருவரோடும் இணைந்து இன்றைய வாதத்திற்குள் பயணிக்கலாம். வணக்கம். வணக்கம். என்னுடைய முதல் கேள்வியை சுபவி அவர்களிடமிருந்து தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சமீப காலமாக இந்த திராவிட இயக்கத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையிலான ஒரு பனிப்போர் இருப்பதாகவே பலரும் சொல்லக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? இதை பற்றியான அடிப்படையிலான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பதிவு செய்யுங்கள். அதன் பிறகு நாம் விரிவாக விவாதிக்கலாம். திராவிட இயக்கத்துக்கு எதிரான குரல் புதியதில்லை, நீண்ட நெடுங்காலமாக இந்த மண்ணில் இருக்கிறது. என்றைக்கு திராவிட இயக்கம் தொடங்கியதோ அன்றிலிருந்தே பார்ப்பனர்கள் திராவிட இயக்கத்தை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாதவர்களிடத்திலிருந்தும் திராவிட இயக்க எதிர்ப்பு ஏறத்தாழ 1950களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. 1950 நவம்பரிலிருந்து 51 நவம்பர் வரைக்கும் திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகளை சிலம்பு செல்வர் தமிழ்நாடு முழுவதும் நடத்தினார்கள். பிறகு அவர் திராவிட இயக்கத்திலேயே கரைந்து போனார், அது வேறு. அதற்கு பிறகு 95 திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று குணா அவர்கள் எழுதிய நூல் மறுபடியும் ஒரு சர்ச்சையை கிளப்பியது. இன்றைக்கும் மீண்டும் அது போன்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன. துக்ளக் போன்ற பத்திரிகைகளில் தொடர்ந்து திராவிட இயக்க எதிர்ப்பு என்பது இன்றைக்கும் தொடர்ச்சியாக எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே திராவிட இயக்கம் எதிர்ப்புகளை சந்திப்பது புதியதன்று. என்னை பொறுத்தளவு திராவிட இயக்கத்துக்கும் தமிழ் தேசிய இயக்கத்திற்கும் பெரிய வேறுபாடுகள் இல்லை. தமிழ் தேசிய உணர்வை இந்த மண்ணில் ஊட்டியது திராவிட இயக்கம்தான். திராவிட இயக்கம் அடிமரம், தமிழ் தேசியம் அதன் கிளைகளில் அமர்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டக்கூடாது என்பது என் போன்றவர்களின் கருத்து. இவர் சுபவியினுடைய கருத்தில் நீங்கள் எந்த இடங்களில் ஒத்துப்போகிறீர்கள், எந்த இடங்களில் முரண்படுகின்றீர்கள் என்பதோடு இணைந்து திராவிட இயக்கத்திற்கான எதிர்ப்பு என்பது இன்றைக்கு வந்ததல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே கிட்டத்தட்ட 1950களில் இருந்தே அதற்கான விதை விதைக்கப்பட்டு விட்டதாக சொல்கின்றார். இதோடு இணைத்து உங்களுடைய கருத்துக்கள். திராவிடம் என்ற பெயரில் ஒரு இனம் சுட்டப்படுகிறது, திராவிடர் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாடு சுட்டப்படுகிறது, திராவிட நாடு என்று சுட்டப்படுகிறது. இது இரண்டுமே உண்மையில் இல்லை. திராவிடர் என்று ஒரு இனம் கிடையாது, திராவிட நாடு என்று ஒரு நாடு கிடையாது. ஆரியர்கள் வைத்த திரிபு பெயர் தான் இந்த திராவிட என்பது. இப்போ கலைஞர் கூட திராவிடர் என்பதை ஜனகணமன பாட்டில் பாருங்க, மகா மகோபாத்தியாயா உவே சாமிநாதையருக்கு சிலையின் கீழே திராவிட வித்யாபூஷணன் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்றார். இது எல்லாமே ஆரிய சான்றுகள், சமஸ்கிருத சான்றுகள்.
அவர் தமிழ் நிறைய படித்தவர். சங்க இலக்கியத்திலிருந்து அவர் சான்று தந்திருந்தால் நாம் யோசிக்கலாம். காப்பிய இலக்கியத்திலிருந்து சான்று தந்திருந்தால் யோசிக்கலாம். பக்தி இலக்கியத்திலிருந்து சொல்லியிருந்தால் யோசிக்கலாம். சித்தர்கள் இலக்கியத்தில் சொல்லியிருந்தால் யோசிக்கலாம். அதிலிருந்தெல்லாம் அவர் சொல்லலை. ஏனென்றால் இல்லை, தமிழர்கள் தங்களை திராவிடர்கள் என்று சொல்லிக் கொள்ள மாட்டார்கள், எந்த காலத்தையும் சொல்ல மாட்டார்கள். அது அடுத்தாற்போட பார்க்கலாம், எப்படி ஆரியர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த திராவிடருக்கு எதிர்ப்பு என்பது 50களில் தொடங்கியது என்பதெல்லாம் இல்லை. சுபவி சொல்வது முன்னாடியே தொடங்கிடுச்சு, அவங்க கட்சியிலே தொடங்கிடுச்சு, நீதி கட்சியிலே தொடங்கியது. சுயமரியாதைய நீதி கட்சி என்று இருந்தது, அதை பெரியார்ட்ட ஒப்படைத்தார்கள். அதுக்கு பேர் மாற்ற வேண்டும் என்று 44 சேலத்தில் மாநாடு போடுறாங்க. தமிழர் கழகம் என்று போடுவதா திராவிடர் கழகம் என்று போடுவதா என்று வந்துருச்சு. கியாபி விஸ்வநாதம், சண்டே அப்சர்வருடைய ஆசிரியர் பி பாலசுப்ரமணியம் போன்றவர்கள் எல்லாம் தமிழர் கழகம் என்று தான் மாற்ற வேண்டும், திராவிடர்னு சொல்லக்கூடாது, அது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, யாரும் இந்த திராவிடத்தை தூக்கி சுமப்பதும் இல்லை, ஆந்திராவிலேயோ கேரளாவிலேயோ கர்நாடகத்தில் யாரும் கிடையாது, நம்மகிட்ட தான் வச்சுட்டு இருக்கோம், நமக்கு தேவையில்லை இன்னுமே என்று சொல்லி அதில் மாறுபாடு, இன்னும் வேற கருத்து மாறுபாடு இருக்கலாம். ஆனால் அப்பொழுதே இந்த பிரச்சனை வந்துச்சு, தமிழர் கழகமா திராவிடர் கழகமா என்று பிரிந்தார்கள். அவங்கெல்லாம் தமிழர் நாடு என்ற தலைப்பில் கியாபே இதழ் நடத்தினார். அடுத்ததாக சுபவி சொன்னதில், எனவே இது அவங்க கழகத்திலேருந்தே வந்திருக்கிறேன், அவங்க நீதி கட்சியிலேருந்தே வந்திருக்குது. நீதி கட்சி என்று தொடங்கப்பட்ட கட்சியினுடைய பெயர் 1916 திராவிட என்றெல்லாம் கிடையாது. அதன் பெயர் தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் என்பதுதானே தவிர திராவிடங்கிற பெயர் அதெல்லாம் கிடையாது. இந்த திராவிடத்தை கொண்டு வேண்டுமென்றே திணித்தவர் பெரியார் அவர்கள் தான். மற்றபடி திராவிடங்கிறதுல நாயக்க ஆட்சி காலத்தில் பார்ப்பனர்களால் ரொம்ப சொல்லப்பட்டது. தமிழ் மொழியே திராவிட பாஷையும் திராவிட மொழின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒருவேளை அன்று திணிப்பதற்கான தேவை இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு தேவையும் இல்லை. ஏன்னா அப்படி தேவை இருந்திருந்தால் ஆந்திரா அதை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், கர்நாடகம் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், கேரளா ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்த ஆந்திர பிரதேசத்தில் திராவிட என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தெலுங்கர்களாக ஆந்திரர்களாகத்தான் இருந்தார்கள். பாழ்பட்ட தமிழ் மண்ணில் தான் இந்த திராவிடம் என்பது திணிக்கப்பட்டது. இந்த நீதி கட்சி பத்திரிகை தொடங்குறாங்க, ஆந்திர நீதி கொடுக்குறாங்க, நீதி கட்சிக்கு ஆந்திர பத்திரிகை, அது ஆந்திர பிரகாசிகா. தமிழ்நாட்டில் தொடங்குற பத்திரிகைக்கு மட்டும் திராவிட நாடு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தான் இதை திட்டமிட்டு தமிழகத்தில் மட்டும் இது திணிக்கப்பட்டது அப்படிங்கிற வாதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இதுல 2-3 செய்திகளை நான் மறக்கணும். என்னுடைய அரசியல் முன்னோடிகளில் வழிகாட்டிகளில் தோழர் மணியரசன் ஒருவர். எனவே அந்த மதிப்போடு அவர் சொன்ன செய்திகளில் இருக்கிற மாற்று கருத்துக்களை நான் முன்வைக்கிறேன். திராவிடன் என்கிற பெயரை பெரியார் தான் கொண்டு முதலில் இங்கே தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினார். முதல் இல்ல, அந்த இயக்கத்துல கொண்டு இயக்க சொல்லாக மாற்றியவர் அவர் தான் சொல்லுவார். அதுவும் செய்திப்பிழை என்பது என்னுடைய, அதாவது இதழில் முதலில் வந்தது ஜான் ரத்தனம் நடத்திய 1887 திராவிட பாண்டியன் 1887. அதுல அயோத்திதாச பண்டிதர் இருக்கிறார். இயக்கத்தில் திராவிடன் கொண்டு வந்தது பெரியார் அல்ல, அது ஒடுக்கப்பட்ட மக்கள். அது அயோத்திதாச பண்டிதர் 1892 ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் 1894 திராவிட என்கிற சொல்லை இயக்கத்துக்கு கொண்டு வந்தார்கள். பறையர் ஜனசபை என்பதை திராவிட மகாஜனசபை என்று மாற்றியவர் இரட்டைமலையார். அதை என் ஜீவிய சரிதம் என்கிற தன்னுடைய வரலாற்று புத்தகத்தில் திராவிடன் என்று மாற்றியதற்கு பிறகு எங்களுக்கு, அதாவது எல்ஜின் பிரபுவை ஆளுநர் மாளிகையில சந்திக்க போகிற போது எங்களுக்கு திராவிடன் என்று மாற்றிய பிறகு எங்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைத்தது என்று இரட்டைமலையார் சொல்லுகிறார். எனவே இதழுக்கு பெயர் வைத்தவர்களும் இயக்கத்துக்கு பெயர் வைத்தவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்கள். எனவே ஒடுக்கப்பட்ட மக்கள் தங்களை திராவிடர்களாக காட்ட முனைந்தார். அதற்கு அடுத்து 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற அமைப்பை நடேசனார் தொடங்கி முதல் ஆண்டு விழா நடக்கிற போது பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் இந்த இயக்கத்தை தொடங்கி இருக்கிறோம். இதுக்கு மெட்ராஸ் யுனைடெட் லீக் என்கிற பெயர் எந்த விதத்திலும் பொருந்தாது. எனவே பெயர் மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வந்த போது பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் என்கிற பெயர் முன்மொழியப்பட்டு நாம் 97 பேர் 3 பேரை வைத்து நாம் அடையாளம் காட்ட வேண்டியதில்லை என்று பார்ப்பனர் அல்லாதார் சங்கம் வேண்டாம், திராவிடர் சங்கம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று 1913 நடேசனார் பெயர் வைத்தார். எனவே திராவிடர் என்பது பார்ப்பனர் அல்லாதார் என்பதற்கான மாற்று சொல்லாக இடம்பெற்றது. 44 தான் திராவிடர் கழகம். அதிலும் ஒரே ஒரு திருத்தம், கியாபே அவர்கள் மறுத்தார், நெடுங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
கியாபே 1940 நீதி கட்சியை விட்டு விலகி விடுகிறார். அவர்தான் பொதுச் செயலாளராக இருந்தார். அவர் விலகிய பிறகுதான் அண்ணா பொதுச் செயலாளர் ஆகிறார். 44 கியாபே கலந்து கொண்டாரே தவிர அவர் அப்போது நீதி கட்சியை விட்டு விலகி விட்டார். எனவே அது மட்டுமல்லாமல் கியாபேயை நான் அந்த ஆவணங்களையே தர முடியும். அவர் 9 காரணங்களை விலகுவதற்கு கூறினார். அதில் 5வது காரணம் என்ன என்றால், திராவிட நாடு என்பதை அமைப்பதற்கான ஒரு வரைவு திட்டத்தை உருவாக்குவதாக பெரியார் சொன்னார். இன்னமும் அந்த வரைவு திட்டத்தை அவர் உருவாக்க குழு அமைக்கவில்லை என்பதை 5வது காரணமாக சொன்னார். அவரும் அதோடு உடன்பட்டிருக்கிறார். திராவிட நாடு உருவாக்குவதற்கான வரைவு திட்டத்தை கொடுக்கவில்லை என்பது அவர் விலகிய 9 காரணங்களில் 5வது காரணம். 1940 நான் அந்த ஆவணத்தை தர முடியும். எனவே கியாபே சொன்னார் என்பதும் சத்தியமூர்த்தி சொல்லி கேட்டார் என்றெல்லாம் புரட்டுகள் சொல்லப்படுகின்றன. எவையும் சான்றுகள் இல்லை. உண்மை இல்லை. பெரியாருக்கு முன்பாகவே இது தொடங்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகத்தான் திராவிடம் உச்சரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். சொல்றேன். அதுக்கு முதல்ல திராவிடர் என்று சொன்னார் அயோத்திதாசர். அதன் பிறகு அதை கைவிட்டுட்டு தமிழன் என்று சொல்லி தமிழன் என்ற பத்திரிகையை தொடங்கினார். அவர் தான் முதல்ல ஒரு பைசா தமிழன் நடத்தினார். பிறகு அந்த பைசாவை எடுத்துட்டு தமிழன் என்று அந்த நிலைக்கு வந்துட்டார். ஏன் அவங்களுக்கு இந்த இது வருதுன்னா, நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்தில் இந்த திராவிட என்பதை முன்னிறுத்தி மேலே கொண்டு வந்துட்டாங்க. எப்பொழுதுமே தெலுங்கர்கள் திராவிட என்பதற்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. பல்லவர் காலத்திலே இது வந்தது. பல்லவர் காலத்தில் சமணம் வந்த பொழுது வஜ்ரநந்தி என்ற ஒரு ஆரிய சமண முனிவர் தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையில் போய் திராவிட சங்கம்னு ஆரம்பிக்கிறார். அவங்க தமிழ் அவங்களுக்கு பிடிக்காது. இந்த சமணம் பௌத்தம் எல்லாம் முற்போக்கு மதங்கள் தான். ஆனால் தமிழுக்கு முன்னுரிமை தராமல் பிராகிருதம், பாலி, அப்புறம் சமஸ்கிருதம் இதுதான் முன்னுரிமை கொடுத்தாங்க. அந்த நாயக்கர் ஆட்சி மீண்டும் தெலுங்கர் ஆட்சி வந்த பொழுது இதுதான் கோல் வச்சுது. தமிழ் விளக்க உரையை திராவிட மாபாஷை என்பாங்க. திராவிடம் என்று ஒரு பழக்கி மணிப்புறவாளம் என்ற ஒரு நடையை அதிகப்படுத்தினாங்க. அவங்க 50% தமிழ் சொல்லு, 50% சான்ஸ்கிரிட் கலந்து பேசலாம் அப்படிங்கிறத பிரபலப்படுத்திய எழுதி கொண்டிருந்த காலம் அது. அப்ப நம்ம அடிமைப்பட்டிருந்த நம்ம மக்கள் பார்ப்பனர்கள் சொன்னதை வச்சுக்கிட்டு அதுதான் ரொம்ப மதிப்பு போவதற்கு அப்படின்னு தங்களையும் திராவிடர்கள் என்று நம்ம மக்களே சொல்லிக் கொண்டார்கள். தமிழர்களே. இன்னொன்னு சொல்றேன்னா, சூத்திரர் நம்மள சொன்னாங்க பார்ப்பனர்கள். நம்மளே தமிழர்களே முன்னேறிய வகுப்பு ஒரு சைவ பிள்ளைமாரெல்லாம் என்ன பண்ணாங்க, நாங்க சூத்திரர் தான், ஆனா உயர்ந்த சூத்திரர் என்று சற்சூத்திரர் என்று சொல்லிக் கொண்டார்கள். நாம அடிமைப்பட்ட நீண்ட காலமா இருந்ததுனால இந்த பிழையான நோக்கங்களுக்கு போனாங்க. ஆனால் இதை ஒரு நிபந்தனையாக்கி திராவிடன் சொல்லு, தமிழன் என்று சொல்லாத என்று கொண்டு வந்தவர். நீங்க அடிப்படையிலேயே நிறைய சந்தேகங்கள் எழுகின்றது உங்களுடைய வாதங்களில். திராவிடம் என்பதை அழுத்தி உச்சரித்ததே பார்ப்பனத்திற்கு எதிராகத்தான் என்ற ஒரு வாதத்தை சுமத்துகின்றனர். பார்ப்பனர்களால் தான் அது ஒரு செய்தி. அதாவது இப்ப இதுல அயோத்திதாசர் அதை கைவிட்டு விட்டு தமிழன் என்று தொடங்கல. அயோத்திதாசர் 1892 தொடங்கியது இயக்கம். அவர் 1806 14 வரைக்கும் நடத்திய இதழின் பெயர் தான் ஒரு பைசா தமிழன், பிறகு தமிழன். எனவே இது பத்திரிகையின் பெயர். ரெட்டைமலை சீனிவாசனார் கடைசி வரைக்கும் திராவிடன் என்கிற பெயரை அடித்தடத்தில் உரத்து உச்சரிக்கிறார். அதை தோழர் மறுப்பாரான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் இடத்தை சொல்லியிருக்கேன், ஜிவிஎஸ் சரிதத்திலேயே அவர் சொல்லுகிறார். தெலுங்கனும் கன்னடனும் மலையாளியும் தன்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்ளவில்லைங்கிறார். உண்மைதான், சொல்லிக்கொள்ள மாட்டார்கள். காரணம், திராவிடம் என்பது எப்போது பெருவழக்காயிற்றென்றால் 1856 கால்டுவெல் எழுதிய திராவிட அல்லது தென்னிந்திய குடும்பங்களினுடைய மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூல் வந்த பிறகு. அந்த நூல் அடிநாதமாக என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ், ஒரு மூல திராவிட மொழி இருந்தது. அந்த மூல திராவிட மொழியிலிருந்து தோன்றிய மொழிகள் தான் இவையெல்லாம். ஆனால் இவற்றுள் முதன்மையானதும் தனித்துவம் வாய்ந்ததும் தமிழ்தான் என்று அவர் சொன்னார். இப்ப நீங்க எண்ணி பாருங்க, தானும் திராவிடன் என்று தெலுங்கனோ கன்னடனோ மலையாளியோ சொன்னால் தமிழனுக்கு பின்னால் என்று ஆகும். திராவிடன் என்கிற கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகிற போதே தமிழ்தான் மூத்த மொழி என்று ஆகும். திராவிட குடும்பம் மறுக்கிறார். இன்றைக்கும் கூட கால்டுவெல்லினுடைய புத்தகங்கள் தான் பல்வேறு ஆய்வுகளுக்கும் அடிப்படையாக வைத்து பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பொதுவாக ஒரு தேசிய இனத்திற்கான வரையறையாக இலக்கணங்களாக சொல்லப்படக்கூடிய விதிமுறைகள் திராவிட இனத்திற்கு பொருந்தும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? திராவிட இனம் என்பதே நீங்கள் 56க்கு முன் 56க்கு பின் என்று பிரித்து பார்க்க வேண்டும். மொழிவாரி மாநிலம் 1956 நவம்பர் 1 உருவாகிறது. அந்த மொழிவாரி மாநிலங்களுக்கு முன்பு தென்னிந்தியா வட இந்தியா என்கிற அடிப்படையில் திராவிட நாடு சொல்லப்பட்டது. 56க்கு பிறகு பெரியார் எங்கே திராவிட நாடு கேட்டார்? இன்னமும் சொன்னால் 55 அக்டோபர் 11 நான் தேதியோட சொல்றேன். பெரியார் சொல்லுகிறார், இனிமேலும் இந்த சென்னை ராஜ்யத்தை தமிழ்நாடு என்று அழைக்கவில்லை என்றால் மற்றவர்கள் சகித்துக் கொள்வார்களோ இல்லையா, என்னால் பொறுக்க முடியாது.
எதற்கு முன்னால்னா சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்துக்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று சொன்னவர் பெரியார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்த அறிஞர் அண்ணா. திராவிட இயக்கம் தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிற்று. நிச்சயமாக. இப்போ 55 நவம்பருக்கு பிறகு திராவிட நாடு தமிழ்நாடு தான், திராவிட நாடு இல்லை அப்படிங்கும்போது இன்றைக்கும் திராவிடத்தை வலியுறுத்த வேண்டிய தேவை என்ன அவங்களுக்கு? அதான் இல்லையே, அவங்களும் தான் ஏத்துக்கலையே. இன்றைக்கும் திராவிடத்தை வலியுறுத்த வேண்டிய தேவை என்ன? திராவிட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க, சொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன். வலியுறுத்த வேண்டிய அடுத்தது கால்டுவேல் சொல்றாரு. கால்டுவேல் செய்ததான் மிகப்பெரிய தவறு. கால்டுவேலுக்கு ஆதாரம் திராவிட எங்க இருந்து எடுக்கிறாரு? மனுஸ்மிருதியிலிருந்து எடுக்கிறார். நான் சொல்றேங்க, மனுஸ்மிருதியில 10வது அத்தியாயத்துல 43, 44 வரிகள்ல இருந்து எடுக்கிறார். சத்திரிய, அது ஆரியவர்ண 4, அந்த 4ல சத்திரிய குடிகள்ல தரந்தாழ்ந்து போன குடிகள் இருக்கு. அந்த குடிகள் 12 தாழ்ந்த ஜாதிகளா மாறுது. அதுல ஒரு ஜாதி திராவிட. திராவிடன்னு அவர் சொல்லல, விரிசாலா. மனு சொன்னது விரிசாலா தான். விளக்க உரை எழுதினவங்க திராவிடன் எழுதியிருக்காங்க. 12 தாழ்ந்த குடிகள் உருவாகுது. ஆரிய தர்மத்தை கடைபிடிக்காம தாழ்ந்து போன கீழ் ஜாதியாகி போன சத்திரியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க விரிசாலா. விரிசாலா 12 குடிகள் இருக்கு. அந்த குடிகள்ல ஒண்ணு திராவிட குடி என்று இந்த 12ல பின்னாடி விளக்க உரை எழுதினவங்க இதை எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு பாகவத புராணத்தை எடுத்துக்கொண்டார். குமாரில பட்டர் எழுதிய தந்திரவர்த்திகா எடுத்துக்கிட்டார். எல்லாம் சான்ஸ்கிரிட். ஆந்திர திராவிட பாஷா என்று குமாரில பட்டர் சொல்றாரு. கால்டுவேல் தமிழ்ல இருந்து எதையும் எடுக்கல. தமிழ் மொழியை ஆராய்ச்சி செய்தவர் சமஸ்கிருதத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். அதனாலதான் திராவிடம் என்பது ஆரிய உருவாக்கம், சமஸ்கிருத உருவாக்கம். தமிழ் உருவாக்கம்னா சான்று கொடுங்க. நான் தரேன், சொல்லுங்க. இப்போ தோடர் சொன்னதுல இருந்தே தான், அவர் சொன்னதுதான் நானும் வைக்கிற சான்று. மனுஸ்மிருதியில இருந்து, அந்த விளக்க உரையில இருந்து மீண்டும் தோடரை அதை சரியா படிக்க சொல்லுங்க. அவர் சொன்னதை நினைவூட்டுவதற்காக சொல்றேன். அந்த 12ல் தாழ்ந்தவர்கள். எனவே ஆரிய கோட்பாட்டை ஏற்காதவர்களை திராவிடர் என்று சொல்லுகிறார். சொன்னவர் யார்? சொன்னவர்கள் யார்? சொன்னவனே அவனே நம்மளை ஆரிய கோட்பாட்டை ஏற்காதவன் தான் சொல்றான். அதுவும் நம்மை இழிவுபடுத்துவதற்காக அதை சொல்லுகிறான். எதை இழிவென்று சொல்லுகிறாயோ அதையே நாங்கள் பெருமையாய் கையில் எடுப்போம். இன்னும் சொன்னா ஜீன் பால் சார்த்தர் சொன்னது மாதிரி, கருப்பு நிறத்தை உன் போர்வையாய் போர்த்தி கொள்ளாதே, போர்க்கொடியாய் உயர்த்தி பிடிங்கிற மாதிரி திராவிடன் சூத்திரன் இழிவு நாடா சொன்ன நாங்கள் திராவிடன். அதாவது திராவிட நாடு என்பது கர்நாடக, கேரள, ஆந்திர இந்த கூட்டு முயற்சி அல்ல. 56க்கு பிறகும் நடைமுறையில் ஒரு சொல்லுக்கு அகராதி தருகிற பொருளை விட நடைமுறை தருகிற பொருள் முக்கியமானது. திராவிடன் ஒரே ஒரு வரி சொல்லிடுறேன். திராவிடன் என்பது பார்ப்பனியத்தை எதிர்க்கிற தமிழன் என்பதுதான். இன்னொரு இடத்தில் முரண்பட்டார். என்ன காரணங்களுக்காக இன்றைக்கும் இந்த அடையாளத்தோடு இவர்கள் இயங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கின்றார். நிச்சயமா அதுக்கு நான் விடை சொல்லியே தீரணும். ஏன் இன்னமும் திராவிடன் என்று கேட்டால், இப்போதும் பார்ப்பனர்கள் தங்களை தமிழர்கள் என்று தான் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். எந்த பார்ப்பனரையாவது நான் திராவிடன் சொல்லுங்க. ஒரு பார்ப்பனர் கூட ஒரு நாள் விதிவிலக்காக ஓரிருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருக்கலாம். எப்போதும் விதிவிலக்குகள் விதி ஆகாது. எந்த பார்ப்பனரும் தன்னை தமிழர் என்று எல்லா பார்ப்பனர்களும் சொல்லிக் கொள்கிறார்கள். தமிழ் வளர்த்த அந்தணர்கள் என்று புத்தகமே வெளியிடுகிறார்கள். திராவிடம் வளர்த்தவர்களை காட்டுங்கள். திராவிடன் என்று எந்த பார்ப்பனரையாவது சொல்லுங்க. இன்னொரு செய்தி, திராவிட இயக்கம் தமிழ் உணர்ச்சிக்கும் தமிழ் நலத்துக்கும் எதிராக எங்கேயாவது போயிருக்கா? தமிழ் உணர்ச்சியை ஊட்டியது திராவிட இயக்கம், சமூக நீதியை விதைத்தது திராவிட இயக்கம். அந்த சொல் ஒரு அடையாள சொல். திராவிடம் என்பதை பயன்படுத்துவதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் இல்லையா? தமிழுக்கு எதிராக எந்த பார்ப்பனராவது வச்சிருக்காங்க. ராகுல் திராவிட்னு ஒரு பார்ப்பனர், மட்டைப்பந்து வீரர், அவரை கேட்டாங்க, ஏன் நீங்க உங்க பேர்ல ராகுல் அப்புறம் திராவிடர் குறிக்கக்கூடிய திராவிடு இருக்கேன்னு கேட்டாங்க. நாங்க கும்பகோணத்திலிருந்து வந்த பிராமண குடும்பம், எங்க முன்னோர்கள் எல்லாருமே திராவிடர்னு சேர்த்துக்குவாங்க. அதனால எங்க தாத்தா பேர்லயும் திராவிடர் இருக்கு, என் பேர்லயும் இருக்கு அப்படின்னு. கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ராகுல் டிராவிட், கிரிக்கெட் விளையாட்டு வீரர் பார்ப்பனர், அவரு திராவிடர்னு வச்சிருக்காரு. மயிலாப்பூர்ல சமஸ்கிருத கல்லூரி இருக்கு, ஒரு பேராசிரியர் இருக்காரு, மணி திராவிடுன்ற ஒரு பேரு. அவரை போய் நம்ம நண்பர் பேட்டி கண்டார். ஏன் திராவிடன்? நாங்க எங்க பரம்பரையிலே திராவிடர்னு வச்சுக்குவோம். நாங்க பிராமண குடும்பம். வடநாட்டுக்கு போகும்போது அந்த பிராமணர்களுக்கும் எங்களுக்கும் வேறுபாடு இருக்கு. அதனால எங்களை காட்டிக்கொள்வதற்கு நாங்க திராவிடன்னு வச்சுக்குவோம் என்று சொன்னார். 2 பிராமணர் சொல்லியிருக்கேன் திராவிடன்னு சொல்லிக்கிட்டவங்களை. தமிழர்னு சொல்லிக்கிறாங்கன்னா தமிழர்கள் இல்ல,
பிராமணர்கள் வச்சார்களான்னு நீங்க கேக்குறீங்கல்ல? இல்ல, ரெண்டு பேரும் அவங்க பிராமணர்கள். அதாவது 7.5 கோடி தமிழர்கள் நம்ம இருக்கிற தமிழர் தேசத்தில் தோழர் தேடி 2 பேரை கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க அதான் விதிவிலக்குகள் விதியாக. அவங்க விதிவிலக்கு இல்ல, 1000 திராவிட மணிகள் இருக்காங்க. அவங்க இந்த திராவிட மணி எல்லாம் இயக்கம் திராவிட பெரியார் இயக்கம் வந்த பிறகு வச்சது. நம்ம முன்னோர்கள் நம்ம தாத்தாக்கள் திராவிடன்னு வச்சுக்கவே மாட்டாங்க. ஆனா ராகுல் திராவிட தாத்தா வச்சிருக்காரு, மணி திராவிட தாத்தா வச்சிருக்காரு, தமிழன் தாத்தா வைக்கவே மாட்டான். பெரியார் இயக்கம் வந்த பிறகு இயக்கத்துல சேர்ந்தவங்க திராவிடன் வச்சுக்கிட்டாங்க. கிட்டப்பட்ட அடிப்படையிலாக இப்ப 2 பேரும் எங்கு முரண்படுகின்றனர் சிக்கல் உங்களுக்கு திராவிட இயக்கம் தமிழை வளர்த்ததுன்னு சொல்றாரு சுபவி. அதுக்கு நான் சொல்லிடணும், நீங்க என்ன கேளுங்க, நான் சொல்றேன், எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். திராவிட இயக்கம் தமிழை வளர்த்ததுங்கிறாரு. பெரியார் தமிழை இழிவுபடுத்தியது போல உலகத்துல யாருமே இழிவுபடுத்தலைங்க. தமிழ் பைத்தியங்கிறாரு, இந்த தமிழ் சனியன் சொலையட்டுங்கிறாரு. 1968 அமைச்சராக இருக்க கலைஞர் கருணாநிதி தமிழுக்கு ஒரு ஆபத்து என்றால் நான் இந்த ஆட்சியே திறந்துருவோம் அப்படின்னு சொல்றாரு. எங்கேயோ மீட்டிங்ல பேசியிருக்காரு. அதுக்கு பெரியார் சொல்றாரு, இதுக்கா அவங்களை எல்லாம் மந்திரி ஆக்குனாங்க? பெரியார் பல்கலைக்கழகத்துல பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க, இதுக்கா படிச்சீங்க? இந்த தமிழ் சனியனை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கிறாரு. அதெல்லாம் நான் பக்க வாரியா உங்களுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு, 68 சொல்றாருங்க, 69 சொல்றாரு, நான் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக சொல்லி வருகிறேன். நான் 38 இருந்து இந்தியை எதிர்த்தேன் என்பது இந்தி போய் தமிழ் வர வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்தி நீங்கி ஆங்கிலம் வர வேண்டும் என்பதற்காக. வீட்டில் நீங்க ஆங்கிலத்திலே பேசணும், பொண்டாட்டிக்கிட்ட ஆங்கிலத்திலே பேசு, வேலைக்காரிகிட்ட ஆங்கிலத்திலே பேசு, தமிழை ஏன் வச்சுட்டு இருக்கீங்க? தீவிரமான சாதிய தமிழ் வளர்ச்சியா? இது தமிழ் வளர்ச்சிக்குரியதா? நான் சொல்றேன் அதுக்கான விடை. தொடர்ந்து இந்த வாதங்கள் ரொம்ப நாளா முன்வைக்கப்படுகிறது. பெரியார் தமிழை மொழி. இந்த குற்றச்சாட்டுகளும் மிக பழமையானவை. இதற்கு விடைகளும் 1000 முறை சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது பெரியாரை தமிழுக்கு எதிரியாக காட்ட முயற்சிப்பது. அவர் சொல்றத சொல்றோம் ஒண்ணு இல்லைங்க, அவர் சொன்னது நான் மறுக்கல. இதெல்லாம் அவர் சொன்னது, அவர் ஒரு நாள் அவர் சொன்னது இல்லைன்னு அவர் ஒரு வேளையிலும் சொன்னதில்லை. எந்த சூழ்நிலையில் முன்னும் பின்னுமாக வெட்டி துக்ளக் செய்கிற காரியத்தை நம் தோழர்கள் செய்கிறார்கள். இப்ப அவ்வளவுதான். அந்த வேலையை இவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார். முழு கட்டுரையை நீங்க பார்க்கலாம். முழு இல்ல, அதாவது வெட்டியும் ஒட்டியும் சொல்லுவது. நான் விடை சொல்வதற்கான காரணங்கள் எப்போதும் ஓங்கி சொல்லுதல் பெரியாரின் பழக்கம். அவர் தமிழரின் முன்னேற்றம் என்பதில் அடித்தளமாக நாதமாக இருந்தார். ரொம்ப அவர் சொல்றார், இந்த மதம் சாதி காக்கிற மதம், இந்த மொழி சாதி காக்கும் மொழி, இந்த சாதியை தூக்கி வச்சிட்டு இருக்கு, பக்தி மூட நம்பிக்கை. கோபமாக அவர் சொன்ன சொல், எங்க தாத்தா என்ன பார்த்து வீணா போயிடுவனி அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரியான அவருக்கு உரிமை உண்டு. இந்த இனத்துக்கு தொண்டாற்றியவர் அவர். இரண்டாவது, இறுதியாய் அவர் சொன்னது எப்போதும், கவிஞர் கண்ணதாசன் இருக்கிறார், பகுத்தறிவு பேசினார், கடைசியா இந்து மதம் எழுதினார். நான் பகுத்தறிவாளர் நீ சொல்ல முடியாது. இறுதியில் அவர் சொன்னது, நான் தேதியோடு சொல்றேன், நீங்க அந்த தேதியெல்லாம் சொல்றீங்க இல்லையா, நோட்டை வச்சுட்டு நான் சொல்றேன், இது அனைத்தும் உண்மை, நீங்க சொல்றது ஒன்றும் பொய் சொல்ல மாட்டார் தோழர், எனக்கு தெரியும். 1/12/1970 இறுதி பெரியாரின் இறுதி வாக்கு. அப்புறம் இல்ல, அப்புறம் 3 ஆண்டுகள்ல இல்ல, நான் தேடி பார்த்துட்டு சொல்றேன். 1/12/70 பெரியார் சொல்றார், எல்லாரும் என்ன ஏதோ தமிழுக்கு எதிரி மாதிரி காட்டுறான், நான் ஏன் தமிழை எதிர்க்க போறேன்? எனக்கு தமிழ் தான் தெரியும், எனக்கு வேற என்ன மொழி தெரியும்? நான் தமிழ் எதுக்காக சொல்றான்னா, தமிழ் வழி கல்வியை ஆதரித்து பெரியார் எழுதிய கட்டுரை. இதை கொண்டாந்து இருக்கிறது எல்லாரும் எதிர்க்கிறாங்க. யாரெல்லாம் எதிர்த்தார்கள் என்பதை இப்ப நான் சொல்லணும். யார் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார்களோ, மதுரையில் கூட்டம் போட்டு காங்கிரஸ் மாநாடு என்று இளைஞர்களை தமிழ் வழி கல்விக்கு எதிராக திருப்பியவர்களே என்னால ஆதாரத்தோட காட்ட முடியும். நான் யாரையும் பெயர் சொல்லலாம், நான் தயங்குறேன். 1/12/70 பெரியார் எழுதுறார், அந்த வாதம் சரியானதில்லை, தமிழ் வழி கல்விதான் சரி. நான் தமிழை திட்டியதெல்லாம் தமிழர்கள் முன்னேற்றத்துக்கு இந்த மூட நம்பிக்கைகள் தடையாக இருந்து விடுமோ என்பதை தவிர எனக்கு தமிழை தவிர வேற என்னையா தெரியும்? நான் தமிழ் தான் பேசுறேன், வேற எந்த மொழியும் தெரியாது. தமிழ் படியுங்கள். கடைசி வரை அவர் எப்படி முடிக்கிறார்னா, எனக்கு எழுந்து நிற்க முடியாத தள்ளாடும் வயதாகிவிட்டது, பிள்ளைகளே தமிழ் படியுங்கள். இது பெரியாரின் கடைசி கூற்று. 2 ஆண்டுகளுக்குள்ள தமிழுடைய தேவை மாறிவிட்டது, முற்போக்குத்தன்மை வளர்ந்து விட்டது தமிழ்ல 2 வருஷத்துல. ஒரு தலைவருக்கு கன்சிஸ்டன்சி குறைந்தபட்சம் வேணும். ஏதோ இளம் வயசுல பிழையா சொல்லலாம். 2 ஆண்டுல எப்படி மாறிச்சு இது தமிழ் என்பது? 2 ஆண்டுல எப்படி மாறிச்சு? 68 69 தமிழ் எதிர்ப்பார்கள். இதற்கு தோழரும் நானுமே விதிவிலக்கு இல்ல. கன்சிஸ்டன்சிங்கிற பேர்ல நிலைப்பாடுல நிறுத்த முடியாது. வளர்ச்சி மாற்றம். தோழர் தமிழ் தேசியத்துக்கு வந்தாரு, தோழர் தமிழ் தேசியத்துக்கு எப்ப தவறுன்னு சொல்றது தவறுன்னு ஒத்துக்குவேன். நீங்க அதையும் நியாயப்படுத்துறீங்க. அதெல்லாம் நியாயம் இல்ல. 68 சொன்னதையும் நியாயப்படுத்துறாரு சுபவி. கலைஞரை கடுமையாய் ஒரு காலத்தில் எதிர்த்தவர். நம்ம ஏன்னா 50 ஆண்டுகளுக்கு முன்பு, அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தமிழகத்தில் இருந்த சாதிய பிடியினுடைய கோரம் இல்ல, நான் கேள்வி முடிச்சிடறேன். அது அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் என்ற ஒரு சூழலில்
இவர்கள் தங்களை மேம்பட்டவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேறு வழி இல்லாத காரணத்தினால், இந்த மூடநம்பிக்கைகளிலிருந்து இவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தினால் ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் ஆங்கிலேயர்களை உயர்வான பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் அன்றைக்கு இருந்த காரணத்தினால் ஆங்கிலத்தை நீங்கள் முதன்மைப்படுத்துங்கள், ஆங்கிலத்தை மொழியாக ஆக்குங்கள், அது உலக மொழி, ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டால் தமிழன் எங்கு சென்று வேண்டுமானாலும் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு அன்றைக்கு அது சொல்லப்பட்டாது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்கு. அது சரியில்லை தோழர். ஆங்கிலத்தை ஒரு மொழி பாடமாக கற்றுக்கொள்வதை நாம் எதிர்க்கவில்லை. தமிழ படிக்காத உன் மனைவி கிட்ட இங்கிலீஷ்ல பேசு, வேலைக்காரிட்ட இங்கிலீஷ்ல பேசு என்பது எந்த தலைவர் எந்த நாட்டுல சொல்றது, எந்த மொழி தலைவர் சொல்லிருப்பாரு? இப்படி நிச்சயமாக இதற்கான 68ல அப்படி சொன்னதையும் நியாயமா ஏத்துக்கிறது, என் தாத்தா சொன்னா ஏத்துக்குவேன். 70ல சொன்னதையும் நியாயமா ஏத்துக்கிறது. ஏன்னா இது திராவிட இயக்க குழப்ப பார்வை. இது இப்ப கலைஞர் என்ன சொல்றாரு, திராவிட நூற்றாண்டு விழா சொல்லி, இங்க பாருங்க, தமிழ்நாடு என்றால் திராவிட நாடு என்றும் திராவிட நாடு என்றால் தமிழ்நாடு என்றும் நாம் எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் சிறிதும் இல்லாமல் எத்தனையோ ஆதாரங்கள் இருக்கு. என்ன ஆதாரம் இருக்கு என்று அண்ணா சொன்னாராம். இதான் திராவிட குழப்பங்கிறது. நீங்க 2 குதிரையில சவாரி செய்றீங்க. இப்போ அவர் சுபவி ஏற்கனவே இன்னொரு கேள்வி முன்வைத்தார், பெயரில் பிரச்சனையா இயக்கத்தில் பிரச்சனையா என்ற ஒரு பேரும் பிரச்சனை தான். பேருங்கிறது ஒரு கொள்கை வச்சு தானே வரணும். இல்ல நிச்சயமாக நான் என்ன சொல்றேன், நீங்க பேர் திமுக இருந்து இருந்துட்டு போட்டாங்க, பெயரும் பிரச்சனை தான். திராவிட இயக்கமும் உங்களுக்கு திராவிடம் என்பது ஒரு கோட்பாடா இல்ல? திராவிட இயக்கத்தோடு உங்களுக்கு என்ன பிரச்சனை? திராவிட இயக்கம் இந்த மண்ணில் செய்த என்னுடைய இனத்தின் அடையாளத்தை அழிக்கிறது, என்னுடைய மொழியை புறந்தள்ளுகிறது. எந்த வழிகளில் எல்லாம் எந்த வழிகளில் சொல்லாதீங்களே, தமிழன்னு சொன்னா தமிழன்னு சொல்லாத பார்ப்பான் வந்துருவான், எவனோ வர்றான். சங்க காலத்திலிருந்து தொடர்ந்து பேசலாம். நிறைய இடங்களில் நாம் இன்னும் ஆழமாக பேச வேண்டியிருக்கின்றது. பெரியார் இல்லை என்று சொன்னால், ஒரு சமூக நீதி போராட்டம் இல்லை என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த சமூகம் முன்னேறி இருக்கும் என்பது என்ற கோணத்தில் இல்லாம பேசுங்க. பெரியார் இது பகுத்தறிவு பக்தி மார்க்கமா? இல்லை பகுத்தறிவு பக்தி மார்க்கம். மணியரசன் ரொம்ப நிதானமாக இன்னும் நாம் விரிவாக பேசலாம் என்பதும் அவருடைய ஒரு வாதம். பெரியாரை பற்றிய விமர்சனங்கள் நிச்சயமாக பெரியாரே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதை தாண்டி திராவிடத்தால் எங்கெல்லாம் தமிழ் தேசியம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது, தமிழர்கள் எங்கெல்லாம் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நாம் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. பார்ப்பனியத்தால் திணிக்கப்பட்டதுதான் திராவிடமா என்பதை பற்றியும் நாம் விரிவாக பேச வேண்டியிருக்கிறது. மணியரசன், இப்போ சுபவி ஒரு கேள்வியை ரொம்ப தெளிவாக வைக்கிறாரு. உங்களுக்கு பெயர் தான் பிரச்சனையா? எங்கு நீங்கள் என்ன பிரச்சனையை சந்தித்தீர்கள்? திராவிடம் என்ற வார்த்தையால் உங்களுடைய பிரச்சனை, நீங்கள் இழந்தது என்ன என்பதை பற்றி ஒரு வார்த்தை முன்வைக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் அவர் பெரியாரை முன்னிறுத்தி பேசுகின்ற பொழுது பெரியாரால் நாம் பெற்ற சில விஷயங்கள், சமூக நீதி போராட்டங்களால் கிடைத்த நன்மைகளை பற்றியும் முன்வைக்கின்றார். மிக மிக வெறும் பேர் அல்லது, அது ஒரு வரலாறு, அது ஒரு கொள்கை. திராவிடம் என்பது தமிழர் மறுப்பு, தமிழ் இன அடையாள அழிப்பு. அது தமிழனுடைய இயற்கையான அந்த பெயரையும் அவனுடைய வரலாற்றையும் மறுத்து தமிழன் சொல்லிக் கொள்ளாத ஒன்றை. ஏன்னா சுபவி அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. சங்க இலக்கியத்திலிருந்து நமக்கு திராவிடன் நம்ம சொல்லிக் கொள்வதே இல்லை. நம்ம தமிழர்கள் தங்கள் வாயா பிற்காலத்தில் வந்தது. அது தாய்மான சாமிகள் அந்த மாதிரி பிற்காலத்தில் வந்தது. அது நாயக்க மன்னர்கள் ஆட்சியில வந்தது. நம்ம சித்திரர்கள் காலம் வரை தமிழ் இலக்கியத்துல திராவிடர்கள் நம்மை சொல்லிக் கொள்வதே இல்லை. ஏன் சொல்லிக்கொள்ள? அது ஏன் இனம் இல்லை. அது ஆரியன் வச்சா அவனுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. அவன் வேணா நம்மள சொல்லியிருக்கலாம், ஆனா நம்ம இனம் கிடையாது. எனவே இன அடையாள அழிப்பு என்பது மிக முக்கியமானது, மிக முக்கியமான இழப்பு அது. அதனாலதான் இங்க ஒரு மலையாளி என்ற உணர்வோடு இருக்கான், தண்ணி தர முடியாத வெறியோட இருக்கான், கன்னடர் என்ற வெறியோட இருக்கான். இவனை தமிழ்நாட்டுக்காரன் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க காங்கிரஸ் இந்த கூட்டங்கள் இந்தியன்னு சொல்லிவிடுச்சு. இவங்க குறுக்க புகுந்து திராவிடம்னு சொல்லிடுச்சு. 2 பேர் 2 முகமூடியை மாட்டிருக்காங்க தமிழன் முகத்துல. ஒருத்தர் இந்தியன் முகமூடி, அது மேல ஒருத்தர் திராவிடன் முகமூடி. தன்னுடைய இனத்தையே அடையாமல், இன ஒற்றுமை இல்லாமல், இழந்த உரிமைகளை மீட்கக்கூடிய ஓர்மை வராமல் கெடுத்தது காரணம் இந்த இந்தியன் திராவிடன் என்ற 2 கருத்தியல் தான். இதனால எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. அடுத்தது மொழியில, மொழி கொள்கை இவங்களுக்கு திராவிடத்துக்கு எப்பவுமே சரியான மொழி, ஒரு மொழி கொள்கை, அதாவது தன்னுடைய மொழியில தான் பயிற்று மொழி என்பது கிடையவே கிடையாதுங்க இவங்களுக்கு. இருமொழி கொள்கை என்பது கட்டாயமா என்ன இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜா இருந்துட்டு போது. தொடர்பு மொழி என்ற ஒரு ஃபார்முலாவை காங்கிரஸ்காரங்க சில பேர் சொல்லிவிட்டாங்க. அதை அண்ணா ஏத்துக்கொண்டு இந்தியாவுக்கு ஒரு தொடர்பு மொழி வேணும். உலகத்துல எங்கேயாவது பல மொழி பல இன நாட்டில் தொடர்பு மொழின்னு வச்சுக்கிறதே கிடையாது. அவன் மொழி இருக்கும், அவன் மொழியில பேசணுங்கிறதா அரசியல் எடுத்து வச்சிருக்கான். இங்க இது நான் மன்னிக்கணும் சுபவி, இது ஒரு 2 கட்டான் நிலையானதுங்க. இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் திராவிடங்கிறது. அதனால நம்ம தமிழர்களை 2 கட்டான் ஆக்கிட்டாங்க. இப்ப எந்த பிரச்சனையும் நம்ம சேர்க்க முடியல. அதனால இதெல்லாம் பெரிய இழப்பு. அடையாளங்கள் அளிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறார் இல்லையா? முகமூடி மாற்றப்பட்டதால் அவர் இன்னும் ஆழமா ஒரு வாதத்தை வைக்கின்றார். மலையாளி மிக தெளிவாக தன்னை மலையாளியாக மட்டுமே பார்க்கின்றான், அந்த உணர்வோடு இருக்கின்றான். தமிழன் என்ற உணர்வு மங்கி போனதற்கு திராவிடன் அப்படிங்கிற இந்த இன உணர்வு மங்கி போனதற்கு இது காரணமா? ஒன்று. இன்னொன்று,
தமிழ் தேசியம் அடையாளத்தையே தமிழர் அடையாளத்தையே திராவிட இயக்கம் அழிச்சிருச்சு. இன்னொரு கேள்வியும் கேட்டுறேன் சேர்த்து. திராவிட அரசியலை அல்லது அந்த இயக்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இவர்கள் தயார் இல்லை என்ற பட்சத்தில் திராவிடம் தமிழ் தேசியத்தை தனக்குள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறதா? இந்த இரண்டையும் இணைத்து. தமிழ் தேசியமே திராவிட இயக்கம் பெற்றெடுத்த பிள்ளை அது. இரண்டாவது, தமிழ் இன அடையாளத்தை திராவிட இயக்கம் அழித்தது என்று சொல்லுவதை விட நான் ரொம்ப மதிப்பு வைத்திருக்கிற தோழர் என்பதனால என்னால கடுமையா சொல்ல முடியல. நான் நன்றி உணர்ச்சி உடையவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து செத்து போகணும்னு விரும்புறேன். திராவிட இயக்கம் இந்த தமிழ் இனத்துக்கு எதுவும் செய்யலேன்னு சொல்ற அவ்வளவு நன்றி இல்லாமல் என்னால் இந்த உலகத்தில் வாழ முடியல. ஒண்ணு. ரெண்டாவது விஷயத்தை நான் ரொம்ப அழுத்தமா சொல்ற விஷயம் இப்ப திராவிடம் என்கிற பெயர் தான் தமிழ்நாட்டின் பெரிய பிரச்சனையா? இது ஒரு திசை திருப்பல். அதாவது ஆங்கிலத்தில் சொன்னா நான் இஷ்யூவை இவங்க இஷ்யூ ஆக்கிட்டு இருக்கிறாங்க. தருமபுரி பிரச்சனை பற்றி பேசுங்க. தருமபுரியில் நடந்திருக்கிற கொடூரங்களை பத்தி எல்லாம் பேசாம ஏதோ திராவிட இயக்கம் தான். தருமபுரியில் அடிச்சுக்கிட்டது திராவிடர்களும் தமிழர்களுமா? எங்கேயாவது திராவிட இயக்கம் சாதிய மோதலுக்கு காரணமா இருந்திருக்கா? சாதியத்தை ஒழிப்பதும் சமத்துவத்தை விதைப்பதும் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தின் அடிநாதம் சமூக நீதி. தமிழின் அடையாளத்தை ஒழிச்சிட்டாங்கிறாங்களே, தோழருக்கு தெரியும். 1950கள்லயும் 60கள்லயும் வணக்கம்னு சொன்னா நீ திமுக காரனான்னு கேட்பான். நமஸ்காரத்தை வணக்கமாக்கியதும் அக்கராசனரை தலைவர் என்று அழைத்ததும் திராவிட இயக்கத்துக்கு பிறகு எத்தனை பேர் திமுக இடத்துல தங்கள் பெயரை சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டார்கள். தமிழ் அடையாளம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கே நான் முதல்ல சொன்ன மாதிரி திராவிடம் தமிழ்நாடுன்னு பெயர் கொடுத்ததே திராவிட இயக்கம் தான். இது நான் இஷ்யூங்கிறான். குறிப்பாக நிச்சயமாக சொல்லுங்க. அதோடு சேர்த்து அவர் தருமபுரி போன்ற விவகாரங்கள் தமிழ் தேசியத்திற்குள் சாதி அரசியலின் இடம் என்ன அப்படிங்கறத நான் முன்வைக்கப்படுகிறோம். நான் சொல்லிடுறேன். இந்த தமிழ்நாட்டுக்கு திராவிடம் தான் பேர் கொடுத்து பாருங்க. அது சுபவி சொல்லக்கூடாது. வரலாறு படிச்சவர், இலக்கியம் படிச்சவர். தமிழகம் என்று சங்க இலக்கியத்தில் வருது. தமிழ்நாடு என்று சிலப்பதிகாரத்தில் வருது. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இது நீ கருதினையாகிய ஏற்பவர் முதுநீர் உலகம் முழுவதும் இல்லை என்று வெள்ளவன் கோதை சொல்லுகிறான். தமிழ்நாடு அப்பவே இருக்கு. அடுத்ததா சொல்ல போனா தொல்காப்பியத்தில் ஒரு சூத்திரம் இருக்குங்க. செப்பும் வினாவும் வளால் ஓம்பல்னு. குழப்பம் இல்லாம கேள்வியும் பதிலும் இருக்கணும்னு. அதுக்கு இளம்போரனர் உரை எழுதும்போது உதாரணம் காட்டுறார். குழப்பம் இல்லாத கேள்வி, குழப்பம் இல்லாத பதில். இன்னும் நாடு யாது என்றால் தமிழ்நாடு என்றால் 11ஆம் நூற்றாண்டு இளம்போரனர் காலம். அடுத்தது காங்கிரஸ் கமிட்டிக்கு பேர் வைக்கிறாங்க. திருவிக்கெல்லாம் இருக்காரு. 1928 மொழிவாரி மாநில கமிட்டி அமைக்கணும்னு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. இன்றைக்கு வரை தமிழ்நாடு தான். தமிழ்நாடு என்பது ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது காங்கிரஸ் ஆட்சியில இவர் இந்த சங்கரலிங்கனார் செத்து போறாரு. காமராஜர் தான் மறுத்துறாரு. செத்தே போறாரு தமிழ்நாடு பேர் வைக்க சொல்லி. கடைசி காலத்தில் 60, 62, 63 வாக்கில் பக்தவச்சல ஆட்சியிலேயே தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது. வெளியில இங்கிலீஷ்ல எழுதும்போது வெளி மாநிலங்கள்ல மத்திய அரசோட உறவு கொள்ளும்போது மெட்ராஸ் ஸ்டேட் என்ற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொண்டு வந்தாங்க. நீங்க 2000 ஆண்டுகளாக நம்ம தமிழ்நாடு என்று இருந்ததை ஒரு கட்டத்தில் சட்டப்பூர்வமா கொண்டு வர்றீங்க. திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டுக்கே பேர் வச்சதுங்கிறது நியாயமா? இது இந்த இடத்துல மன்னிக்கணும். இந்த இடத்துல அதாவது தோடர் சொல்லுவது எல்லாம் சங்க இலக்கியத்துல இருந்து புறநானூற்றுல தமிழ்நாடுங்கிற தமிழகம்ங்கிற பெயர் வந்துருச்சு இருக்கு. இதெல்லாம் நீங்க சொல்லல. இதெல்லாம் 1967 அறிஞர் அண்ணா சட்டமன்றத்தில் சொல்றார். இவ்வளவையும் சொல்லி இன்னமும் சென்னை ராஜ்யம்னு சொல்லணுமான்னு கேட்கிறார். அப்போது இவ்வளவு சான்றுகளையும் காட்டி தமிழ். ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன், இதெல்லாம் நாங்க சொன்னா இல்ல, இதெல்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியாது, அண்ணா சொன்னாதான் அப்படிங்கிற முடிவு இருக்கீங்க. சட்டப்பூர்வமாக எனவே தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்பதை அண்ணா குறிப்பிட்டார். பக்தவச்சலங்காலத்தில் சொல்றீங்களா? அது சட்டமாச்சா? வெறும் முன்வடிவு, சட்ட முன்வடிவு நிறைவேறல. அண்ணா தான் நிறைவேற்றினார். ஏன் மறைக்கு நீங்க வரலாற்று பக்தவச்சலம் கொண்டு வந்தாங்க. அது நிர்பந்தத்தில் மாநில அரசுக்குள்ள எழுதும்போது தமிழ்ல தமிழ்நாடுன்னு எழுதினாங்க அவங்க. உண்மைதான். சட்ட முன்வடிவு அண்ணா கொண்டு வந்தது. அண்ணா கொண்டு வந்ததை மறுக்கவில்லை. அண்ணாவை மறைக்கிறதுக்காக இவ்வளவு இதை தாண்டி ஆனா நீங்க தமிழ்நாட்டுக்கு பேர் கொடுத்ததே திராவிடம் தான். தமிழ்நாடு என்று சட்டப்பூர்வமாக பெயர் வைத்தது திராவிட இயக்கம். சட்டப்படி கொண்டு வந்ததுன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு பேர் கொடுத்ததே. இன்னொரு கேள்வியும் கூட மிச்சம் இருக்கின்றது. நிச்சயமாக இங்கே தமிழ் தேசியத்தை மிக தீவிரமாக இன்றைக்கு பேசக்கூடிய அமைப்புகள், தமிழ் தேசியவாதிகள், துப்புரவு தொழிலாளர்களை கூட தெலுங்கர்களாக பார்க்கக்கூடிய ஒரு மனோநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது, இது ஒரு சாதியின் உச்ச வடிவம் என்று ஒரு குற்றச்சாட்டு தமிழ் தேசியவாதிகள் மீது வைக்கப்படுகின்றது. ஒன்று. மறுபுறம் சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு சிலர் பால் தாக்கரேவை எல்லாம் ஆதரித்து பேசியது மறுபுறம் சில விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டது.
தமிழ் தேசியவாதிகள் இதுபோல் மிக தீவிரமாக இங்க இருக்கக்கூடிய மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த சிலரை கூட மொழியின் அடிப்படையில் பிரித்து பார்ப்பது சரியா என்ற ஒரு வாதம் அங்கிருந்து வைக்கப்படுகிறது. அதற்கான பதில் நீங்க முதல்ல தமிழ் தேசியம் என்றால் என்ன என்ற வரையறை வைக்கணும். திராவிட மாதிரி நாங்க பொத்தாம் முதல்ல பேச மாட்டோம். தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி ஒரு வரையறையை வகுத்து தொடர்ந்து சொல்லிட்டு வருது. எமது தேசிய இனம் தமிழர், நாங்கள் இந்தியரும் இல்லை திராவிடரும் இல்லை. எமது தேசிய மொழி தமிழ், எங்களுடைய தேசிய மொழி இந்தியும் கிடையாது ஆங்கிலம் கிடையாது. எமது தேசம் தமிழ் தேசம், இந்தியா எமது தேசம் அல்ல. இறையாண்மையுள்ள சுதந்திர தமிழ் தேச குடியரசு அமைப்பது எமது இலட்சியம். இதெல்லாம் தான் தமிழ் தேசியம். இதை யார் யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள். இதை சொல்லாதவர்கள் தமிழ் தேசியவாதிகளே அல்ல. நீங்க சொன்ன சில பேர்லாம் இதை சொல்றதே கிடையாது. தமிழ்நாடு விடுதலை சொல்றதில்லை, இந்த வரையறையெல்லாம் வர்றதில்லை. அதனால அமைப்பை தவிர வேறு தமிழ் தேசியர்கள் யாரை ஏத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இல்ல அது சொல்லுவோம். அதனால யாருமே இல்லையான்னு சொல்லிடுங்க. நான் அந்த வரையறை ஏத்துக்கிறவங்க தமிழ் தேசியவாதி இல்ல. கொஞ்சம் வெளிப்படையா தெரிஞ்சா சொல்லுங்க. வெளிப்படையா சொல்லுங்க. வரையறை வச்சுட்டோம். திராவிட மாதிரி பொத்தாம்பது பேர்ல தமிழ்நாடு என்றாலும் திராவிடம் தான், திராவிடம் என்றாலும் தமிழ்நாடு நாங்க பேசுறதே குழப்பது கிடையாது. தமிழ் தேசியம் டெஃபினட்டா இதுக்குன்னு வரையறை இருக்கு. இதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நாங்கள் தமிழ் தேசியவாதிகளை ஏற்றுக்கொள்றது இல்லை. இரண்டாவது, 1956 நவம்பர் 1 மொழிவழி மாநிலம் அமைப்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் குடியேறி வாழ்கின்ற மக்கள், பிறமொழி மக்களை எல்லாம் தமிழ் தேச மக்களாக, மண்ணின் மக்களாக தமிழ் தேச பொதுவுடைமை கட்சி ஏற்றுக்கொள்கிறது. அவர்களை துப்புரவு தொழிலாளியா இருந்தாலும், அவர் நிலக்கிழாரா இருந்தாலும், பிறமொழி பேசக்கூடிய 56 முன்னாடி வந்திருந்தா அவர்களை பிறராக, அந்நியராக நாங்கள் கருதுவதில்லை. பார்ப்பனர்கள் உட்பட நாங்க அந்நியராக கருதுவதில்லை. திராவிடமும் ஒன்னும் அந்நியராக கருதுறதில்லை, நாங்களும் அந்நியராக கருதுறதில்லை. அவங்க அந்த பார்ப்பனியத்தை விடணும், வர்ணாசிரமத்தை விடணும்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஒரு தேசிய இனத்திற்கான ஒரு வரையறை அவருடைய தளத்தில் இருந்து சொல்லி இருக்கின்றார். மறுபுறம் செய்தியும் சொல்லி இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் தமிழ் தேசியவாதிகள். ஆக தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது தமிழ் தேசிய கட்சிகள் இருக்கான்னு தோழர் மூலம் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க, நாங்க மட்டும்தான் சொல்லுங்க. இதை ஏற்றுக்கிறவங்க தான் தமிழ் தேசியவாதி. அப்படி யாராவது ஏத்துக்கிறவங்க இருக்காங்களா தமிழ்நாட்டில் உங்க அமைப்பை தவிர? இருக்கலாம். அவருடைய நான் கேட்கிறேன், தமிழர் தேசிய இயக்கம் இருக்கு. நான் நேரடியா கேட்கிறேன், தமிழர் தேசிய இயக்கம் தமிழ் தேசிய கட்சியா இல்லையா? நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய கட்சி எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நாங்களும் வாதிடுவோம். நல்லா சொல்றேன். இந்த வரையறைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவங்க ஏத்துக்கிறாங்களா இல்லையா எனக்கு முழுசா தெரியாது. அவங்க ஆவணம் நான் படிக்கல. நீங்க தமிழக அரசியல் இருக்கிறீங்க, ஏன் நடுவுறீங்க? நீங்க சொல்லுங்களேன், உங்க வரையறுப்பு அவங்க ஏத்துக்கிறான்னு சொல்லுங்களேன். நான் சேர்த்தே சொல்றேன், திராவிட இயக்கத்தை ஏற்காதவர்கள் தமிழ் தேசியவாதிகள் இல்ல. நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. அதாவது தமிழர் தேசிய இயக்கம், நெடுமாறன் தலைமையிலான தமிழர் தேசிய இயக்கம் தமிழ் தேசிய கட்சியா இல்லையா? சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தமிழர் தேசிய இயக்கமா இல்லையா? சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. நீங்க எல்லாம் ஒண்ணுன்னு தப்பா நினைச்சு போறாங்க. எல்லாம் அவரா தான் நினைக்கிறாங்க. நாங்க எல்லாம் ஒண்ணு கிடையாது. மகிழ்ச்சி, ஒண்ணு கிடையாது. மகிழ்ச்சி. கூட்டு நடவடிக்கை இருப்போம், ஈழ பிரச்சனை, தமிழ் பிரச்சனை இருப்போம். ஆனா நாங்க ஒன்று கிடையாது. அதாவது தமிழ் தேச பொது உடைமை கட்சியை தவிர தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கட்சிகள் சொல்லல. இதை மற்றவங்க ஏத்துக்கலாம். என்னுடைய கொள்கை, எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை இது அப்படிங்கிறது இல்ல. இதை தாண்டி தங்களை மட்டுமே தனிமைப்படுத்த வரையறை தவறு பார்ப்பனியம். சுபவி, நீங்க என்ன பேசணும்னா இந்த வரையறை தவறுன்னு நீங்க பேசினா அதை பத்தி விவாதிக்கலாம். நீங்க வேற குயுக்தியா வந்து இல்ல தந்திரமா பேசல தவிர இந்த வரையறையை பற்றி வாதம் பண்ணுங்க. நான் கேக்குற கேள்வி ஒரு சிக்கலா இருக்கு. இதை ஏற்காத யாரா இருந்தாலும் தமிழ் தேசியவாதி இல்ல. இல்ல இதையும் தாண்டி நாம் இன்னும் சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. தர்மபுரி தொடர்பாக நீங்கள் சில வாதங்களை வைக்கின்ற பொழுது இல்ல அதில் அடிப்படையாக சில கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. தொடர்ந்து பார்ப்பனர்களை மிக தீவிரமாக எதிர்க்கக்கூடிய திராவிட இயக்க அரசியல் பேசக்கூடியவர்கள் அதற்கு இணையாக பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்களா? உதாரணமாக பார்ப்பனிய சிந்தனை கொண்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களினுடைய சாதிய வெறியாட்டத்தை எதிர்ப்பதற்கு இவர்கள் தயங்குகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து திராவிட இயக்க தலைவர்களின் மீது வைக்கப்படுகிறது. இதற்கான பதில் என்ன? நான் சொல்றேன். அதாவது தர்மபுரி நிகழ்ச்சியில மிக கடுமையாக ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை மிக கடுமையாக தாக்கி கொண்டிருக்கிறவர்கள் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள். இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட திராவிடர் கழகத்தில் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையில எல்லா கட்சிகளையும் அழைத்து இதற்காக ஒரு கூட்டு இயக்கமே உருவாக்க வேண்டும் என்கிற முயற்சியை தொடங்கி இருக்கிறோம். டிசம்பர் 3 அதற்கான அடித்தளம் இடப்படுகிறது. தமிழகம் முழுவதும் சாதி மறுப்பு இணை தேடல்னு ஒரு நாள் முழுவதும் நடந்தது. சாதியை எதிர்ப்பது சமூக நீதி என்பதுதான் திராவிட இயக்கத்தின் அடித்தளம். அதாவது மிக தெளிவாக ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொன்னார்கள், இடஒதுக்கீட்டுக்கு மட்டும்தான் சாதி அடவே தவிர சாதி என்பது தங்களை நிலைப்படுத்திக் கொள்வதற்கும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் அல்ல. இன்னொரு செய்தியை நான் அடுத்தமா சொல்றேன். அருந்ததியர் போன்ற இந்த நாட்டுக்காக இந்த மண்ணுக்கு உழைக்கிற மக்களை
அந்நியர்கள் என்பதும் தெலுங்கர்கள் என்பதும் பாசிசம் என்று நாங்கள் ரொம்ப வலிமையா கருதுறேன். உழைக்கும் மக்களை அப்படியெல்லாம் நாங்க புறந்தள்ள மாட்டோம். இதனால எல்லாம் திராவிடர்கள் என்று சொல்லுவது நியாயம் இல்லை. திராவிட இயக்கம் சமூக நீதியை முன்னெடுக்கும் தமிழ் இயக்கம். தமிழ் தேசியம் எந்த இடங்களில் எல்லாம் சாதிய வெறியாட்டத்தை, சாதிய அரசியலை முரண்படுகிறது. கட்டாயம் சொல்றேன். திராவிட இயக்கம் வந்து குறிப்பா திமுக போன்ற இயக்கம், திராவிடர் கழகம், இதெல்லாம் பார்ப்பனியத்தை எதிர்க்கிறதுங்கிறது வரலாற்று எல்லாம் சொல்லிக்கலாமே தவிர உண்மை அல்ல. இந்துத்துவா கட்சியான பாஜகவோட அரசமைப்புல கூட்டணி இருந்தவங்க, அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாளியந்தன்னு சொல்லுவாரு, ராமன் அணியன் அருமை. அது மாதிரி பாஜக RSS உடைய அமைச்சரவையை தாங்கியது திமுக. 6 ஆண்டு வரல இருந்தது, கடைசி வரலும் இருந்தது. இவங்க ஏதோ பார்ப்பனியத்தை எதுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் உண்மை இல்ல. சமூக நீதி காத்த வீராங்கனை என்று ஜெயலலிதாவுக்கு, பார்ப்பனிய பற்றுடைய ஜெயலலிதாவுக்கு, நான் பாப்பாத்தி தான் என்று சட்டசபையில் சொன்ன ஜெயலலிதாவுக்கு, சமூக நீதி காத்த வீராங்கனை என்று பட்டம் கொடுத்தவர் ஆசிரியர் வீரமணி. இவங்க என்ன பார்ப்பனர்களை எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணு பார்ப்பனியத்தை எதிர்க்கல, எல்லா கூட்டும் உண்டு, அவங்களுக்கு உண்டு. அதை ஒரு பயன்படுத்திக்குவாங்க அப்பப்ப, வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது தர்மபுரி நான் வர்றேன். பெரியார் தோன்றி நாம் நன்றி கடன்பட்டிருக்கோம். திராவிட இயக்கம் கோல் வச்சது யாரும் அசைக்க முடியல. ஏன் அந்த மக்கள் ஜாதியை ஒழிக்க முடியல? இதுக்கு திராவிட இயக்கம் தானே முக்கிய பொறுப்பு. ஏனென்றால் திராவிட கட்சிகள் எந்த ஜாதி எங்க அடர்த்தியா இருக்கோ அதுலதான் தலைவரை கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு தான் பதவி கொடுப்பாங்க. ஜாதியை தூண்டி விட்டு தேர்தல் அரசியல்ல ஜாதியை பயன்படுத்தியதே திமுக தாங்க. அதிமுக அப்புறம் பயன்படுத்துச்சு. இவங்க தான் இந்த ஜாதி வளர்வதற்கு, புத்துயிர் ஊட்டுவதற்கு காரணமே இந்த திராவிட கட்சிகள் தான். அதுதான் இன்னைக்கு மோதலா வந்திருக்கு. அதனுடைய விளைவா தான் பாமக வந்திருக்கு. ஏன் திமுகவுக்கு பயன்படுது ஜாதி, நமக்கு பயன்பட்டா என்னன்னா அந்த ஜாதியிலே உருவாகி பாமக. அதனுடைய விளைவாக தான் விடுதலை சிறுத்தைகள். அது மாதிரி இந்த ஜாதி அமைப்புகள் உருவாவதற்கு முன்மாதிரி மாடலே திமுக தான். மன்னிக்கணும், இப்ப திராவிட கட்சிகளால் சாதியை ஒழிக்க முடியல, தமிழ் தேசிய கட்சி ஜாதி நாங்கள் வளரும் போது நிச்சயம் ஒழியும். நாங்கள் வளரும் போது கொஞ்சம் நிச்சயம் ஒழிப்போம். அப்போ தமிழ் தேசியம் என்பது திராவிட இயக்கத்துக்கு பின்னால் வந்ததா? ஆமா, தமிழ் தேசியம் டெஃபினிஷன், இந்த வரையறுப்போட தமிழ் தேசியம் இப்பதான் வந்திருக்கு. அப்ப திராவிட இயக்கம் இன்னும் சொல்ல போனா சுபவி, நீங்களும் நாங்களும் சேர்ந்து நடத்தோம்ல 90. ஆமா, பெரியார் திடல்ல தமிழ் தேசிய தலைவர் மாநாடு, அதுல இருந்தா ஒரு வரையறையோட இந்த சமூக விஞ்ஞானத்தோட வந்திருக்கிற தமிழ் தேசியம் இதுதான். தமிழ் உணர்வு இருந்திருக்கு, தமிழ் தேசியம் இருந்திருக்கு, இந்த வரையறையோட நன்றி. தமிழ் தேசியத்திற்கு முந்தியது திராவிட இயக்கம். நான் அதான் சொன்னேன், திராவிட இயக்கம் அடிமரம், இது கிளைமரத்தில் உட்கார்ந்து கொண்டு அடிமரத்தை வெட்டக்கூடாது. ரெண்டாவது நேரடியா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இந்த மரம் என்பது உண்மையான இயற்கையான மண்ணுக்குரிய செடியை வளராமல் தடுத்த நிழல். இது நாம் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதியை நெருங்கினோம். இறுதியான கருத்துக்களை மிகச் சுருக்கமாக மணியரசன், வட்டார பண்பாடுகளை எந்த அளவிற்கு தமிழ் தேசியம் உள்வாங்கிக் கொண்டு தன்னை வளர்த்துக் கொள்ள இயலும்? ஒன்று, ஏனால் பல்வேறு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பண்பாடுகள், அங்கே இருக்கக்கூடிய வட்டார வழக்குகள், இதை தாண்டி சாதிய அரசியலை முறியடிப்பதற்காக நாங்கள் வந்தால் முறியடிப்போம் என்பது தேர்தல் வாக்குறுதி போல் கொடுக்காமல் தமிழ் தேசியம் என்ன வகையில் அதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க கொள்கை ரீதியாக? மிகச் சுருக்கமாக, தமிழ் தேசியம் என்பது ஒரு பன்மை கொண்டதுங்கிறோம். ஒரு ஒற்றை தத்துவம் மட்டுமோ ஒற்றை தலைமை மட்டுமோ இல்லை. நம்ம தமிழ் தேசியத்துல பல்வேறு பண்பாடுகள், பல்வேறு கூறுகள் இருக்கு. இதெல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு தமிழர் அறம் என்று இருக்கு. பிறரை தன்னை போல கருதுவது, சுகதுக்கங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வது, இது சங்ககாலத்திலேயும் தமிழனுடைய அறம். இந்த அறமும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாம் நம்முடைய ஊர் தான், எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நீதி அது. பிறப்போக்கும் எல்லா உயிரும் என்பது திருவள்ளுவர் பெருந்தகை நமக்கு சொன்னது. இதை அடித்தளமாக வைத்துக் கொண்டு நடைமுறைக்கு வந்துடணும். நாங்க தமிழ் தேசியத்தில் என்ன சொல்றோம்? தமிழ் தேசியத்தில் சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கணும். சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டு அதுல ஒடுக்கப்பட்ட வகுப்பா ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு அரசு வேலை தரணுங்கிறோம். பரிசு தர்றது மட்டும் போதா, தர்றாங்க, வேலை கொடுங்கன்னு சொல்றோம். ஹவுசிங் யூனிட் வீட்டு வசதி வாரியத்துல 25 விழுக்காடு வீடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்டாயமா கொடுங்கன்னு சொல்றோம். கிராமங்கள்ல இந்த பறை அடிக்கிறது, தண்டோரா போடுறத ஒழிக்கணும். அது ஒரு ஜாதி அடிப்படையில் இருக்கு. பறை கலையா இருக்கட்டும். அது போல செத்தமாடு தூக்குறது, சுடுகாட்டு பணி, இதுக்கு சுகாதார தொழிலாளி என்று நியமிங்க. ஜாதி அடிப்படையில் பிறப்பு அடிப்படையில் நீக்குங்கிறோம். இதையெல்லாம் இவங்க கேட்கறது இல்லையா? யாரும் நாங்க மாநாடு போட்டு சொல்றோம், பிரச்சாரம் பண்ணி சொல்றோம், அது எங்க இயக்கத்துல ஜாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இந்த மாதிரி வரும்போது, இந்த இயக்கம் வளரும் பொழுது இயல்பாக தமிழின உணர்ச்சி நாமெல்லாம் ஒன்று, ஒரு ரத்தம், ஒரு மரத்தின் கிளைகள் வரும்பொழுது தமிழ் தேசியம் சமத்துவத்தை கொண்டு வந்துடும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது போன்ற ஆண்டாண்டு காலமாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக சொல்லப்பட்ட தமிழர்களுடைய அடையாளங்களை மறந்து போனதனுடைய விளைவாக கிட்டத்தட்ட அவருடைய கருத்துக்குள் அதுதான் பொதிந்திருக்கின்றது. பார்ப்பனர்களால் சொல்லப்பட்ட திராவிடத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் இன்றைக்கு சாதியும் கூட இந்த மனப்பான்மையோடு இவர்கள் செயல்படுகிறார்கள் ஒரு வாதத்தை வைக்கிறார். இதில் எந்த அளவுக்கு நீங்க மரணப்படுறீங்க? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற பழைய தமிழ்
பெருநோக்கோடு சொல்லப்பட்ட வரிகளை எல்லாம், மறந்து போன வரிகளை எல்லாம் தமிழர்களுக்கு மறுபடியும் நினைவூட்டிய இயக்கம் திராவிட இயக்கம். பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. பார்ப்பனர்கள் எதிர்த்து, பார்ப்பனிய ஆதிக்கத்தை நீங்க தான் முடிங்க. 1916 நீதி கட்சி தொடங்குற காலத்திலேயே தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி பார்ப்பனர் அல்லாத திருமணங்களை, பார்ப்பனர் அல்லாத கும்பாபிடங்களை நடத்திய மறைமலை அடிகள். நிச்சயமா ஏதோ இவங்க எல்லாம் வந்து நல்ல தமிழ் சொற்களை பேச வேண்டும் என்று மறைமலை அடிகள். விவாதத்தின் இறுதியில் புதிய பகுதிக்குள் போவது சிரமம். ஆனா ஒன்றை சொல்லுகிறேன், தமிழை கொண்டு வந்த மறைமலை அடிகள் முழுக்க முழுக்க சைவத்தையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் உள்ள போகல. எனவே நான் கடைசி நேரத்தில் மறைமலை அடிகள் எடுத்தால் நான் மறைமலை அடிகள் பேசணும். பார்ப்பனர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தமிழ் இன உணர்வு, சமூக நீதி, பகுத்தறிவு, இந்த 3 கோட்பாடுகளை முன்வைத்து எழுந்த இயக்கம் திராவிட இயக்கம். திராவிட இயக்கத்தால் தமிழ் உணர்வு பெற்றோம். திராவிட இயக்கமே தமிழ் தேசியம் போன்ற எண்ணங்களுக்கு விதைத்தது. திராவிட இயக்கமே ஈழ ஆதரவு நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியது. சாதிக்கு எதிராக எழுந்தது. திராவிடம் வெல்லும், சாதியம் மற்றவைகளும் வீடும். நன்றி நன்றி நன்றி. நாம் தொடர்ந்து பேசலாம். எந்த விவாதங்களுமே ஏதாவது ஒரு புள்ளியில் முற்று பெறுவதில்லை. தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் நேரம் அனுமதிக்க மறுக்கின்றது. 2 பேருமே தொடர்ச்சியான உங்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகிறது. உங்கள் கருத்துக்களை மிகச்சிறப்பாக பதிவு செய்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களே, இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்யலாம். நேரமின்மையின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகின்றன. திரையில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தொலைக்காட்சியின் முகவரிக்கு உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் எழுதி அனுப்பலாம். முகநூல் நண்பர்கள் ஃபேஸ்புக்கில் சத்தியம் சாத்தியமே என்ற முகநூல் பக்கத்துக்கு சென்று உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எதிர்வினைகளையும் எங்களோடு பங்கிட்டுக் கொள்ளலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சியை மிகுந்த மன நிறைவோடு இந்த அளவிலே நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் செந்தில். நன்றி.